ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள்கிட்ட காஃபி போட்டு அப்படியே பேசிடுவோம் அப்படின்னுங்க. காலையில் ரொட்டீனாக இதை செய்கிற வேலை தான். பட் இன்றைக்கி ஒரு தகவல், நம்ம இப்போ ஒரு காஃபியை குடித்தோம்னா, கொஞ்சம் காஃபி குடிக்கிறது தப்பு தான், பட் அதில் நான் மசாலா பவுடர் ஒன்று இடித்து வச்சுருப்பேன், அதை போடுவேன்னு உங்களுக்கு என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், புதுசாக வரவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் அந்த பொடியை கொஞ்சம் போட்டு தான் நாங்கள் குடிக்கிறோம். இப்போ எனக்கு அந்த இடத்துல ஒரு டம்ளர் வச்சுட்டு உட்காந்துருந்தேன் பார்த்தீங்களாங்க, அந்த இடம் தான் ரொட்டீனாக நான் பார்க்குறது. இது பழையசுங்க, நம்ம ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் அந்த சமயத்தில் நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள தோட்டம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்த பிறகு அது காஞ்சி போச்சு, அதையும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு இது வந்த பிறகு கொஞ்சம் நாள் கழித்து இந்த பருப்பு கீரையை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இந்த பருப்பு கீரை உங்கள்கிட்ட ஆகஸ்ட் 28 காமிச்சது தான். அதுக்கு பிறகு காட்டில் கிட்டத்தட்ட 15 நாளைக்கு பிறகு நான் 2 கிளிப்பிங்ஸ் தான் எடுத்து வச்சுருந்தேன், அந்த பழசு. இப்போ இங்கே உட்காந்து காஃபி குடித்த பிறகு நான் இப்போ இன்றைக்கி இப்போ செப்டம்பர் 11 இன்றைக்கி காட்ட போகிறது. ஆகஸ்ட் 28க்கு பிறகு இப்போ செப்டம்பர் 11 இன்றைக்கி காட்ட போகிறேன். காஃபி இந்த இடத்துல தாங்க உட்காந்து குடிப்பேன். இந்த பால்கனிக்கு ஓரத்தில் உட்காந்து ஒரு ஸ்டூலை போட்டு அல்லது சேரை போட்டு இப்போ இந்த தூரத்தில் காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ பக்கத்தில் பாருங்கள். அப்போ அன்னைக்கு ஆகஸ்ட் 28க்கு பிறகு இப்போ நம்ம செப்டம்பர் 11 ஓரளவு க்ரோத் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா முன்னாடி உள்ள வீடியோவும் இப்போ உள்ள வீடியோவும் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அப்போ டேட் அதனால தான் சொல்கிறேன். ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் தாங்க. இதில் என்ன பெரிய சந்தோஷமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பச்சையாக பார்க்குறது, அந்த பச்சை கலர் கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்ணுக்கு ஒரு பவர் கூடும், நமக்கு மனசுக்கும் அந்த பச்சை க்ரீனிஷாக பார்க்குறப்ப நமக்கு மனசு சந்தோஷம் இருக்கும். இந்த நிறைய பேர் ரியலைஸ் பண்ணியிருக்கிறதால தான் நான் அதை சொல்கிறேன். ஏன்னா நான் செடி வீடியோ போடும்போது அதுக்கு ஒரு வியூஸ் நிறைய போகிறதால தாங்க நீங்களும் பிளான்ட் லவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. குட்டி தான், நான் குட்டியில் தான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு பெருசாக வளர்க்க முடியாது அப்படிங்கிறதே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது குட்டியாக இதுக்கு முன்னாடி